எக்ஸசைஸ் 3.18 கொஸ்டின் நம்பர் 6 எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸை இந்த மேட்ரிக்ஸ் உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். அதேமாதிரி ஒய்யை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ எக்ஸ் இன்ச்சு 4 எக்ஸ் இன்ச்சு -3 ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ ஒய்யை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஒய் இன்ச்சு -2 -2y y into 3y ரைட் சைடு அப்படியே எழுதிடுவோம். இப்போ ரைட் சைடு சிங்கிள் மேட்ரிக்ஸ் தான் இருக்குது, பட் லெஃப்ட் சைடு வந்து 2 மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சிங்கிள் மேட்ரிக்ஸாக நம்ம எழுதிடுவோமா? ஓகே, அப்போ கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை ஆட் பண்ணி எழுதிடுவோம். இந்த 4x அப்படி எழுதியாச்சு. ப்ளஸ் இன்ச்சு -2y செகண்ட் எழுதிடலாமா? -3x plus 3y இதான் செகண்ட் எலமெண்ட். லெஃப்ட் ரைட்டும் சிங்கிள் மேட்ரிக்ஸ் தான். இப்போ ஈக்குவேட் பண்ணி எழுதிடும். கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை ஈக்குவேட் பண்ணி எழுத போகிறேன். 4x - 2y ஈக்குவல் டு 4. இப்போ செகண்ட் எலமெண்ட் -3x plus 3y equal to 6. இதை சிம்பிளஸ்ட் ஃபார்மில் ஆக்சுவலாக எழுதலாம். ஒரு டேர்மையும் 2ஆல் டிவைட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அடி கொடுத்தா 2x, இதை அடி கொடுத்தோன்னா -1y வரும், ஈக்குவல் டு 2. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனையும் 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகே, -x plus y equal to 3 2 6 2 வந்துடும். ஓகே, இப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 கொடுத்துக்கலாம். இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாம். ஓகே, ப்ளஸ் y மைனஸ் y இது அப்படியே கேன்சல் ஆயிரும், 0 ஆயிரும். 2x -1x செப்பரேட் பண்ணால் ஒரு x கிடைக்கும். இது ரெண்டுமே சேம் சைட், அப்போ ஆட் பண்ணி போட்டுருங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ +4. இப்போ ஒய்யோட வேல்யூ ஈக்குவேஷன் 1 அப்படின்னா ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸுக்கு பதிலாக +4 போடணும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ -4 ப்ளஸ் y ஈக்குவல் டு 2 அப்படி எழுதியாச்சு. y ஈக்குவல் டு 2, இந்த -4 லெஃப்ட்லேருந்து ரைட் வரும்போது +4 மாறிடும். அப்போ y ஈக்குவல் டு 6. இப்போ ஆன்சர் மட்டும் எடுத்து எழுதிடலாமா? Therefore x equal to 4 and y equal to 6.